வணக்கம். பெயின் மேனேஜ்மெண்ட் ஃபிசியோதெரப்பி. இதில் பார்க்கின்சன்ஸ் அதாவது நடுக்க வியாதி. நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கையெல்லாம் எப்படியே நறுங்கிட்டே இருக்கும், கால் சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக நடப்பாங்க, முன்னு போட்டுட்டு நடப்பாங்க, ஒரு ரோபாட்டிக் மாதிரி நடப்பாங்க. ஆனால் கை காலெலாம் நடுக்கம் இருக்கும். ஒரு டம்ளர் எடுத்து காஃபி குடிக்க முடியாது, ஒரு ஸ்பூன் எடுத்து அவங்களால சாப்பிட முடியாது. முக்கியமாக இது ஜீரியாட்ரிக் அதாவது வயதானவர்களுக்கு இந்த ப்ராப்ளம் பார்த்துருப்பீங்க. இதுக்கு பேர் பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் அப்படின்னு பேர். இது என்ன அப்படின்னா, மூளையோட நரம்புகளில் ஏஜிங் ஆனதுனால ஒரு பர்டிகுலர் பகுதி மட்டும் சரியாக வேலை செய்ய முடியாதனால இந்த ட்ரெமர் மாதிரி வருது. இது ஏஜிங்னால் வரலாம், சில பேருக்கு ஹெட் இன்ஜுரிக்கு அப்புறம் வரலாம், சில பேருக்கு சில ட்ரக்ஸோட சைடு எஃபெக்ட், ரொம்ப நாளாக சைக்காட்ரிக் ட்ரக்ஸ் எடுப்பாங்க, இல்லை வேறு எதுக்கு எடுப்பாங்க, அந்த ட்ரக்ஸோட செகண்டரி எஃபெக்டாகவும் பார்க்கின்சன்ஸ் ப்ராப்ளம் வரலாம். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு ஒன்று நடுக்கம் இருக்கும், கை ஃபுல்லாக நடுக்கும், உடம்பு ஃபுல்லாக நடுக்கும். அவங்க கால் இப்படி நம்மளை மாதிரி நார்மலாக எடுத்து வைக்க முடியாது, விழுந்துடுவோம் அப்படிங்கிற பயம் இருக்கும். அதனால் சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் தான் எடுத்து வைப்பாங்க. உடம்பை ஸ்டிஃப் ஆக்கிப்பாங்க, கழுத்து அப்படி முன்னாடி வச்சுப்பாங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பார்த்து நடப்பாங்க. எஸ்பெஷலி அவங்க ஏஜ்டாக இருக்கிறதுனால விஷன் ப்ராப்ளம் இருக்கலாம், பேலன்சிங் ப்ராப்ளம் இருக்கும் அவங்களுக்கு. அது இல்லாமல் அவங்க ஜாயிண்டெல்லாம் யூஸ் பண்ணாதனாலையும் ப்ளஸ் நிறைய பொதுவாக பார்த்திங்கன்னா ஏஜ் ஆனவங்க நிறைய ட்ரக்ஸ் எடுப்பாங்க. அப்போ அந்த மொபிலிட்டி நல்லா இருக்கணும். ஆனால் இந்த பார்க்கின்சன் ப்ராப்ளத்தில் அவங்களுக்கு மொபிலிட்டி இல்லாமல் எல்லாமே ஸ்டிஃப் ஆகிடும், பாடியே ஸ்டிஃப் ஆகிடும். அப்போ என்ன ஆகும், அவங்களுக்கு வலி இருக்கும். வலி இருக்குன்னா அதை யூஸ் பண்ண மாட்டாங்க, யூஸ் பண்ணால் திருப்பி ஸ்டிஃப் ஆகும், ஸ்டிஃப் ஆனால் பெயின் இருக்கும், பெயின் இருந்தால் அந்த பேஷண்ட் திருப்பி யூஸ் பண்ணுவேன், யூஸ் பண்ணாமல் இருந்தால் இந்த ட்ரெமர்ஸ் ஜாஸ்தியாகும். ஸோ இது ஒரு சைக்கிள். ஸோ எவ்ரி இயர் பார்த்திங்கன்னா நிறைய பார்க்கின்சன் ப்ராப்ளத்துக்கு அவங்களுக்கு கொடுக்குற ட்ரக் எவ்ரி இயர் பார்த்திங்கன்னா அந்த மில்லிகிராம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அவங்க குவாலிட்டி ஆஃப் அவங்க உயிரோடு இருப்பாங்க, அவங்களோட வேலைகளை செய்கிறதுக்கே கஷ்டப்படுவாங்க, ஆனால் குவாலிட்டி ஆஃப் லைஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டிட்டோரேட் ஆகிட்டா இருக்கும். அப்போ இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னா, ட்ரக்ஸு பார்க்கின்சனுக்கு டாக்டர் கொடுக்குற மாதிரி சாப்பிட்டாகணும். அவங்களோட பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், ஹார்ட் ப்ராப்ளமாக, இல்லை ஏதாவது முட்டி வலி இருக்குது, வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கெல்லாம் பரிந்துரையின் பேரில் என்ன மருந்தோ அதை அவங்க கண்டினியூ பண்ணலாம். ஆனால் அது கூட ஃபிசியோதெரப்பி எக்ஸசைஸ் பண்ணணும். பொதுவாக இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு வலி இருக்கும், ஏன்னா அவங்க ஏஜ்டாக இருப்பாங்க, பேக் பெயின் இருக்கலாம், நெக் பெயின் இருக்கலாம், நீ பெயின் இருக்கலாம். இந்த பார்க்கின்சன் அவங்க அப்படியே டைட்டாக வச்சுருக்கலாம், இன்னும் வலி இருக்கும். அப்போ எடுத்ததும் போய் அவங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணால் வலி வந்துச்சுன்னா அந்த பேஷண்ட் அதோடு அவ்வளோதான், எக்ஸசைஸ் பண்ணி வலி இன்க்ரீஸ் ஆகிடுச்சி, அதனால் எக்ஸசைஸே வேண்டாம் அப்படின்னு க்ளோஸ் ஆகிடுவாங்க. ஸோ ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு பேஷண்ட்டை படுக்க வச்சு அவங்கள அசஸ் பண்ணணும். அவங்களுக்கு ரேஞ்ச் ஆஃப் மோஷன் எப்படி இருக்குது, அவங்க மசில் டைட்னஸ் இருக்கா, ட்ரெமர்ஸ் எவ்வளோ இருக்குது, கோஆர்டினேஷன் எவ்வளோ இருக்குது, பேலன்ஸ் எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு அவங்க விழக்கூடிய தன்மை இருக்குது, அவங்களோட ஹியரிங், விஷன் எல்லாம் எந்த அளவு இருக்குது, இதெல்லாம் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் அசஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வலி இருக்குது. இப்போ அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு முட்டி வலி இருக்கும், இல்லை முதுகு வலி இருக்குன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த வலியை குறைக்கணும். ஒரு 50% 60% வலி குறைஞ்ச அப்புறம் பயிற்சிகள் ஆரம்பிக்கணும். பயிற்சிகள் உடம்பு ஃபுல்லாக கொடுக்கணும். அவங்களுக்கு மெயினாக ப்ரீத்திங் எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரீத்திங் ஏன்னா அவங்களால செஸ்ட்டு மூவ் பண்ணவே முடியாது, அப்படியே டைட்டாக தான் வச்சுருப்பாங்க. ஸோ ப்ரீத்திங் எக்ஸசைஸ், ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ், சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் எக்ஸசைஸு, ஃப்ரீ எக்ஸசைஸ் தான், ரொம்ப வெயிட் வச்சு கஷ்டமான எக்ஸசைஸ், சிம்பிள் எக்ஸசைஸ் பண்ணுறப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபியூ வீக்ஸில் அவங்களுக்கு வலியெலாம் குறைஞ்சி மூமெண்ட்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் எக்ஸசைஸ் இருக்குது பார்க்கின்சனுக்கு, அது என்னங்கிறத பற்றி அடுத்த செக்ஷனில் பார்ப்போம்.